ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜிஎஸ்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பள்ளிக்கரணை சைடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. பட் உள்ளே என்ன டீட்டெயிலாக பண்ணிருக்கோன்றது இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ராயர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக அடுக்கிறதுக்காக ட்ராயர்ஸாக பண்ணியிருக்கோம். மேலே வந்து வால் மாடல் பாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கர்வ் டிசைன் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து போக வர டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிலிண்டர் போகிறதுக்காக ஒரு 2 ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் பாஸ்கெட் போட்டிருப்போம். நம்ம இடத்துல வந்து டஸ்ட்டு அதிகமாக படின்றதுனால விக்கெட் பாக்ஸ் இல்லாமல் ட்ராயராக போட்டு கொடுத்துட்டோம். இதில் எப்பவும் போல் அசசரி செட்டு 3 செட்டு எப்பவுமே போட்டு கொடுத்துருவோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் கரோசின் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஆனியனும் மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதிலே வச்சுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வாட்ரூப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செப்பரேட்டாக கேட்டதுனால அதுக்கு தம்பி செட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா வாட்ரூப்ஸ்லையும் கம்பல்சரி நம்ம லைட் கொடுத்துருவோம். இதுலேயே ஹிடன் ட்ராயர்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து இதில் காட்ட முடியாது. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங், பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் நம்ம தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபால் சீலிங் டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே சிஎன்சி டிசைனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் பீஸ் மாதிரி தனியாக செட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்வெர்ட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக செட் பண்ணது. மேலே வந்து குஷன் வச்சுருப்போம். அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். டிவி பாக்ஸ் வந்து பிளைனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு க்ளோசிங் கீ ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டடி ரூம்ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இடம் எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு புக் ரேக் மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா பூஜை ரூம் தான். இந்த பூஜை ரூம் நீங்கள் நிறைய ஃபோட்டோ பார்த்துட்டு இன்சைடில் பார்த்தீங்கன்னா இன்னரில் நாங்கள் ஒயிட் யூஸ் பண்ண வேறு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போல் படையல் ட்ரே ஒன்று, அதுக்கப்புறம் ட்ராயரு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பெல்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிவி ஒன் கவரேஜ் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா கிளாஸ் அலுமினியம் பார்ட்டிஷன் டோரு, இதுலேயே சீக்கேட்டிங் கிளாஸ் டோரு, அப்புறம் ட்ராயர்ஸு எல்லாமே ஃப்ரூட் பேனில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இந்த வார்ட்ரோப்ஸு பேபி ரூம் தான் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாமே லைட் கொடுத்துருப்போம் கம்பல்சரி. இங்கேயும் ஸ்டடிக்காக ஒரு ஃபோல்டிங் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே லாஃப்ட் கவரேஜ், ஃபால் சீலிங்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எல்லா ரூமுக்கும் ஒரு டிசைனில் நம்ம ஃபால் சீலிங்கில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண லைட் எரியும். இது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் வந்து வைக்கிறதுக்காக ஸ்பைஸ் ரேக் இல்லாமல் தனியாக கப் அண்ட் சாஸ் ட்ரே எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அதில் குஷன் போட்டாச்சு. பார்த்தீங்களா, இந்த குஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஓப்பன் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டிக்டாக் யூஸ் பண்ணி அதை கான்செப்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.